வெல்கம் டு ஜேஎஸ் டைரி ட்ரெஷா. இன்றைக்கி சூப்பரான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். அழகாக மிருதேஸ்வர் ஃபுல்லாக நல்லா சேவிச்சுட்டு அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு சூப்பராக அங்கேருந்து கோகர்னாக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோகர்னா பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு காரில் போனோம்னா ஒரு 1 hour 40 minutes ஆகும். எல்லாத்தையும் பேக்லாம் பண்ணிவிட்டு அழகாக ரெடி ஆகிட்டோம் போகிறதுக்கு. போகிற ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் மார்னிங் டைம் போனோமா, ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அது அழகாக அந்த தண்ணி 2 சைடும் சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குங்க. கர்நாடகாவோட ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மரம் செடி கொடி எல்லாத்தையும் மலை பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக போய்கிட்டே இருந்தோம் கோகர்னாக்கு. அழகாக பேசிகிட்டே போனதுனால அந்த அளவுக்கு ட்ராவல் ஒரு இது கூட நம்மளுக்கு தெரியல. நல்லா பீஸ்ஃபுல்லாக போனோம். அங்கே கரெக்டாக கோகர்னா கிட்ட போகணும். ரதம் இப்போ தான் முடிஞ்சுது, அதனால் தேரை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கூட்டம், அதனால் இங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க, நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 minutes தான் வாக்கபிள். அழகாக கடையெல்லாம் பார்த்துக்கிட்டே கோகர்னா டெம்பிள் கிட்ட போனோம். எல்லாமே இருந்துச்சு. அழகாக பார்த்திங்கன்னா அங்கே அழகாக நம்மளுக்கு கைடும் பண்ணியிருக்காங்க. இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இடம் பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் அழகாக ரசிச்சுக்கிட்டே கோகர்னாவோட சுவாமியோட என்ட்ரன்ஸ்குள்ளே போனோம். எனக்கு மெயினாக இந்த கோவிலுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் பெரியவங்க நாங்கள் பெரியவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டிக்கெட்ஸ் எல்லாம் அந்த 200 rupees டிக்கெட்டு 100 rupees டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. லைனில் நின்று தான் போகணும். பார்த்திங்கன்னா லைன் ஒரு 5 hours ஆகிடுச்சு நாங்கள் நின்று உள்ளே போகிறதுக்கு. அழகாக அங்கே பார்வதி டெம்பிளும் பார்த்திங்கன்னா உள்ளவே இருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டோரி எல்லாமும் படிச்சுட்டு சூப்பராக பார்வதி தேவியையும் அழகாக பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. நல்லா அவ்வளோ ஒரு பக்தி மயமாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. நல்ல ஃபுல் செக்கிங்கு எல்லாமே இருந்தது. அப்புறம் கோமாதா அழகாக பார்த்தோம். அந்த கோவிலோட சுற்றி கோபுரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழகாக பார்த்துட்டு தாமிர கௌரி டெம்பிள் அம்மனும் பார்வதி தேவியும் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு உள்ளே அப்படியே ஒரு காமாக போய் நல்லபடியாக கோகர்னா அதாவது மகாபலேஸ்வர் அவரை நல்லா ப்ரே பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு. அழகாக மனசுக்கு திருப்தியோடு அப்படியே வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அழகாக அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு அப்படியே மனசுக்கு திருப்தியாக உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes கோவிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே பரவாயில்ல, உள்ள மொபைல் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. அந்த விதத்துக்கு நம்ம கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும். சூப்பராக பாருங்கள். இதுதான் வரத்துக்கு சுவாமியை சேவிச்சுட்டு வெளியில் வரணும். நல்லா அழகாக ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சூப்பரான மீல்ஸ் மத்தியானம் சாப்பிட்டோம். அது கூடயே பார்த்திங்கன்னா மேங்கோ லஸ்ஸியும் அழகாக பட்டர் மில்க்கும் குடித்தோம். சூப்பராக குடிச்சிட்டு அங்கேயே வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது. சரி, அடுத்தது நம்ம சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். கோவில் முடிச்சாச்சுல, இப்போ அங்கேருந்து சூப்பராக ஒரு ஃபால்ஸ்க்கு போனோம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா யானா அப்படின்ற இடத்துல இருக்குது. அதாவது விபூதி ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஏற முடிஞ்சிட்டுலாம் பார்த்து போகணும். அங்கேயும் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு டின்னர் காமத்தில் முடிச்சுட்டு எங்களுக்கு திருப்பி பார்த்திங்கன்னா மிருதேஸ்வர் டு பெங்களூருக்கு தான் பஸ்ஸு. இந்த வாட்டி சீபர்ட் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மிருதேஸ்வருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அழகாக பெங்களூர் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு சென்னைக்கும் பஸ்ஸு. ஸோ மாமா வீட்டிலேருந்து இருந்துட்டு அழகாக கலைமகளில் ஏறி சென்னையும் ரீச் ஆகிட்டோம். இப்படி தான் எங்களோட மிருதேஸ்வர் அண்ட் கோகர்னா ட்ரிப்பு நல்ல ஒரு எண்ணத்தோடு அழகாக முடிஞ்சது. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.